நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து உயிருக்கு வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதி பாரதி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வாங்கிட்டு பயங்கரமான கோவத்தில் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீயும் வாசு ஒன்றா, வாசு வந்து ஒரு சின்ன எனக்கு ஏதாவது ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட அப்படி துடிதுடிச்சு போயிடுவான். ஆனால் நீ அப்படியா, என்னோடய வாசவே கொலை பண்ணிவிட்டு அவனோட இதயத்தையே தூக்கி நீ வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, இல்லை பாரதி, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து நான் மயக்கம் போட்டு விழுந்தேன். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகமே இருக்குது. அதுக்கடுத்து இந்த சம்பவத்தில் என்னென்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து கூட எனக்கு ரீசெண்டாக தான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. சாரி பாரதி, உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான். நான் வந்து என்னை நியாயப்படுத்த சொல்லலை. ஆனால் நான் இந்த எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தப்பு பண்ணலையா? ஒரு உயிரோடு இருக்கிறவரை வந்து கொன்னுட்டு நீங்கள் வந்து இதயத்தை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களை கொன்னது கூட எனக்கு தெரியாது பாரதி. இப்போ தான் ரீசெண்டாகவே தெரியும். அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நீ தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? பண்ணதே நீங்கள் தானே. உங்கள் குடும்பம், உங்கள் அம்மா, உங்கள் மாமா, உங்கள் அத்தை எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இது பண்ணியிருக்கீங்க. காசு இருக்குங்கிறதுக்காக வந்து நீங்கள் எதுனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னால் கூட உங்களை இருந்து தண்டிக்க முடியும். ஆனால் தேவையில்லை. உங்கள் மூஞ்சியிலே இனிமேல் நான் வந்து முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பாரதி, உங்களை வந்து என்னால் விட முடியாது. தயவுசெய்து என் கூட வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னை நீங்கள் விட்டேன்னா நான் வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து உயிரோடவாது நானும் தமிழ் இருப்போம். இல்லை, நான் வந்து விட மாட்டேன், கூட்டு தான் போவேன் அப்படின்னா வாசு போன இடத்துக்கே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாரதி. அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதி வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்காங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியலை. சரின்னு சொல்லிட்டு அமைதியாகவே அந்த இடத்துல இருந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம பாரதியும் தமிழும் நடந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து வீட்டில் வந்து சாரதா தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி வந்துடுது. அதுக்கு வந்து டேப்லெட் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த மூச்சு திணறல் வந்தவொடனே பக்கத்தில் வேறு யாருமே இல்லை. அங்கனக்குள்ளே வந்து ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா வந்தவொடனையும் சாரதாவை பார்க்காங்க. சாரதா வந்து மூச்சு திணறிக்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு அப்பா இங்கே வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கூப்பிட்றாங்க. அவரும் வந்து பார்க்காரு. சரிவா நம்ம கண்டுக்காம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போயிடுறாங்க. கடைசியில் மூச்சு திணறல் வந்து அதிகமாகிடுது. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக எப்படியோ நடந்து போய் சாரதா வந்து அவங்க ரெகுலராக போடுற டேப்லெட்டை வந்து எடுத்துட்டு அந்த டேப்லெட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கையெல்லாம் நடுங்கி டேப்லெட் எல்லாமே கீழே கொட்டிடுது. அப்படியே அந்த சோஃபாலேயே வந்து மயங்கி விழுந்த மாதிரி கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி திருப்பியும் வந்து பாரதியை வந்து கண்டினியூவாக துரத்திட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் போயிட்டு பாரதி இல்லைங்க பாரதி, வாங்க பாரதி என் கூட தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? பேசாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சரி நீங்கள் வேணால் போங்க, நான் வந்து எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா தமிழை, அதனால் தமிழ் என் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, தமிழை நீ லவ் பண்ணுறியா? உனக்கு அந்த தகுதியே கிடையாது. தமிழ் என் கூட தான் இருப்பா, நீ போய் உங்கள் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது. தமிழுக்கு உங்கள் மேலே எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு என் மேலே உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த உரிமையில் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் என்னோடய பொண்ணு, அவர்கிட்ட நான் பேசியே ஆகணும், தமிழ்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல நின்றுட்டு, தமிழ் அப்பா சொல்கிறத கேளு, அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நான் சொல்கிறத கேளு, இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது தமிழ், தயவுசெய்து என்னை நம்பு, என் கூட வந்துடு, அம்மா கூட போகாத, என் கூட வந்துடு, முடிஞ்ச அம்மாவை வந்து என் கூடயே கூட்டு வா, நம்ம 2 பேரும் தயவுசெய்து வந்து நம்ம 3 பேர் வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. தமிழ் வந்து அமைதியாகவே இருக்காங்க. என்ன தமிழ் யோசிக்கிற, நான் சொல்கிறது புரியலையா? நீ பெரிய பொண்ணு தானே, நீ புரிஞ்சுக்கிற, அதனால தான் உன்னை கூட்டு வந்து நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து எடுத்து சொல்லு உங்கள் அம்மா கிட்டையாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தா தமிழ் டக்குன்னு கையை உதறிட்டு விறுவிறுன்னு ஓடி போய் பாரதி கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா, தமிழே உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா, இனிமேல் எதுக்கு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதியும் தமிழ் வந்து விறுவிறு நடைய பிடிச்சிடுறாங்க. அங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆதி விறுவிறுன்னு அடுத்த சீனில் வந்து நம்ம பார்வதி இருக்காங்கல்ல, பார்வதி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கனக்குள்ளே வந்து சாரதா வந்து மயங்கி போய் கிடக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அவங்க வந்து அண்ணி என்ன நீ ஆச்சு, அண்ணி எந்திரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்காங்க. அவங்க வந்து எந்திரிக்கவே இல்லை. டக்குன்னு விறுவிறுன்னு போய் தண்ணியெலாம் கொண்டு வந்து தெளிக்கிறாங்க. தண்ணி தெளித்தோடனே அவங்க வந்து செய்கையிலே காட்டுறாங்க. மாத்திரையை வந்து அவங்க கையால் வந்து காட்டுற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து அவனுக்குள்ளே கிடந்த மாத்திரையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுக்குறாங்க. அதை குடித்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது. நார்மல் ஆனோடனே என்னங்க ஆச்சு, இங்கே பாருங்க அண்ணி வந்து மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க பார்வதி.
உடனே அந்த இடத்துக்கு வந்து அறிவு வந்து வராரு. அதாவது எதுவுமே தெரியாத மாதிரி புதுசாக வர்ற மாதிரி வராரு. அக்கா என்னக்கா ஆச்சு என்னக்கா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. சாரதா வந்து அமைதியாகவே இருக்காங்க. என்னக்கா அமைதியாகவே இருக்க, ஏன்ட்ட ஒன்றுனா நீ சொல்ல மாட்டியா, நீ என்னக்கா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு உன்ட்ட சொன்னதுக்கப்புறம் என்னை ஒரே அடியாக போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா நான் உன்னோட தம்பிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் உன்னைய வந்து தம்பியாக தான் நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்ட்ட எதுவுமே சொல்ல முடியாது. நீ இப்போ பழைய மாதிரி கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னு நினச்சா எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இந்த குடும்பத்தை சீர்குலைக்க வச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ உயிரோடு இருக்கணும்னு உன் தம்பி ஆசைப்பட மாட்டேன்னா இருக்கா வாரேன், உனக்கு வேணால் அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வராரு. பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, அதாவது சாரதா பேரில் இருக்கிற சொத்தை எல்லாமே வந்து அறிவு பேரில் எழுதி பத்திரமெல்லாம் கையில் வச்சுருக்காரு. கையெழுத்து போடுக்கா, ஏன்னா நீ தீபாவளியில் இறந்து போயிட்டேன்னா சொத்து பூரா உன் மகனுக்கு போயிடும். உன் மகன்லேருந்து இந்த வீட்டிலேருந்து ஒரு செங்கலை கூட என்னால் வாங்க முடியாது. அதனால் நீ உயிரோடு இருக்கும்போதே உங்ககிட்ட எழுதி வாங்கினாத்தாக்கா உண்டு. கையெழுத்து போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நான் இந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்தே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா போடுக்கான்னு வம்படியாக கையெழுத்து போட வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து மாசா வந்து நிறுத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.